சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு விஷ பாம்பு உன் வீட்டை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. கவனமாக என்னவென்று நீ கேட்க வேண்டிய நேரம் இது. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நான் இருக்கும்பொழுது, இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கும்பொழுது, உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் இந்த விஷயத்தை நான் என்னவென்று உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? இந்த சாயப்பா எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் மீதும் உன் மீதும் கொண்ட அக்கறையை நான் ஒருபொழுது விட்டு விடுவது கிடையாது. அதுபோல எப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியாக புரிந்து கொண்டு இதை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறேன். அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளலாம். நான் எதற்காக உன்னை தொடர்கிறேன் என்பதும், இந்த சாயப்பா நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதையும் நீ நினைத்தால் உன்னால் கட்டாயமாக புரிந்து கொள்ள முடியும். நீ நினைத்தால் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று உன்னால் உணர்ந்து விட முடியும். என் அன்பு குழந்தையே, ஒரு விஷமுள்ள பாம்பு ஒன்று உன் வீட்டை தேடி வரப்போகின்றது. பதறாமல் இதிலிருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கும் இந்த அப்பாவினுடைய வார்த்தைகளை என்னவென்று நீ கேட்டுவிடு. அப்பா, இதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தானே வருகின்றேன். எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது என்பதை உனக்கு சொல்லத்தானே நான் வந்திருக்கின்றேன். இத்தனை நாளும் இத்தனை நேரங்களும் என் குழந்தை அனுபவித்த ஒவ்வொரு தேவைகளையும் நான் அறிவேன். என் குழந்தை சுற்றி வந்து ஒவ்வொரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும்போது இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் கட்டாயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காகவே நான் வருகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டது உண்மையென்றால், உன்னை சுற்றி நடப்பது அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவு பெற்று விடுவாய். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு இருக்கும் இந்த சாயப்பா எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு தர நினைக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு தராமல் போனது கிடையாது. அதே நேரம் உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால், அந்த கஷ்டத்தையும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லாமல் சென்று விட மாட்டேன் அல்லவா? அந்த கஷ்டத்தையும் என்னவென்று உனக்கு உணர்த்தாமல் நான் நிச்சயமாக செல்ல மாட்டேன். வருகின்ற கஷ்டத்தை மட்டும் எடுத்துச் சொல்வதோடு நின்று விடாமல், இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் வழியையும் நான் உனக்கென உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கான ஒவ்வொரு தெளிவையும் கொடுத்து நான் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நடந்து முடிந்த விஷயங்கள் எதுவென்றாலும் என் குழந்தை, இவை ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட இனிமேல் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். சரியான கால நேரத்தை என் குழந்தை கட்டாயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய். உனக்காக நான் வருகிறேன் என்பது இனிவரும் காலங்களில் நிச்சயமாக உனக்கே என்னவென்று புரிய வந்துவிடும். இனிவரும் காலங்களில் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர எடுத்துச் சொல்லிவிடும் என்பதை நீ மறக்கக்கூடாது. அன்பு என்ற ஒரு விஷயம் இந்த உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அல்லவா? அன்பு என்ற ஒரு வார்த்தை நம்மை சுற்றி நமக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறது அல்லவா? அதனால் இந்த அன்பை அவ்வளவு சுலபமாக போலியானதாக இங்கு யாரும் மாற்றிவிடக்கூடாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது. எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் ஓரிடத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால், எதிர்மறையான விஷயங்கள் ஓரிடத்திற்குள் நுழைந்து அங்கு தீமைகளை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்றால், அந்த இடத்தில் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கிறது என்பதனால் மட்டும்தான் எதிர்மறையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனால் மட்டும்தான் இதை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். இவை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ நம்பிக்கையோடு என்னவென்று பலப்படுத்தி கொண்டால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை இனிமேல் நிச்சயமாக என்னால் சரியாக கணித்து விட முடியும். இந்த சாய் அப்பா உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு சொல்லிவிடவும் முடியும் என்பதனை நீ மறக்காதே. நான் எப்படியெல்லாமோ உன்னை தேடி வருகின்றேனோ, எப்படியெல்லாம் உன்னை தொடர்ந்து வருகின்றேனோ, அப்படியெல்லாமும் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளும் வேரறுந்து போய்விடும் என்பதை மறக்காதே. உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு தீமைகளும் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இந்த நிலையில் உனக்காக என்னவெல்லாம் நடக்க இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா உனக்காக துணையிருந்து நான் உன் முன்னால் நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த நிலையிலும் கவனமாக தெரிந்து கொள்ள தயாராகு. எந்த நேரத்திலும் உனக்கான ஒரு நல்லதை நடத்த நான் என்றுமே உனக்கு துணை இருப்பேன் என்பதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம். உன் வீட்டை தேடி ஒரு விஷப்பாம்பு வருகிறது என்றால் நிச்சயமாக எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை.
உன் வீட்டிற்குள் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல நீயும் நல்ல நல்ல மனநிலையோடு வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. உனக்கு என்ன நடக்க இருக்கிறது, ஏது நடக்க இருக்கிறது என்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் யோசித்துக் கொண்டு கலங்குவதையும் விடுத்து, தெய்வம் உனக்கென்று துணை இருக்கும் இந்த நாட்களை நீ எப்பொழுதும் உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நமக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு நமக்கான ஒவ்வொரு நிலையிலும் நாம் நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய உன்னுடைய சாயப்பா உனக்கு என்ன சொல்லித் தருகிறேன் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பா உனக்கென உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியானதுதானா என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நடப்பது எல்லாம் முதலில் உன் மனதில் புரியும்படி நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே தெரியும்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலம் என் குழந்தை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு நேரங்களும் நான் உனக்காக என்ன சொல்லி கொடுக்கின்றேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா இந்த வாழ்க்கையில் உன் சாயப்பா உனக்கு நடத்துகின்ற விஷயங்களிலும் உனக்கே என்று ஒரு புரிதல் வர வேண்டும். எதையுமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷத்தன்மை மிகுந்த ஒரு விஷயம் உன்னுடைய ஆபத்தை உருவாக்க துணிகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அந்த இடத்தில் என் குழந்தை நீ எதையும் கவனிக்க வேண்டும் அல்லவா? அந்த இடத்தில் எதையும் என் குழந்தை நீ கவனித்து நீ வாழ வேண்டும் அல்லவா? எல்லாம் உனக்கு நான் துணை வரும் இந்த காலம், அப்பா உனக்காக வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் இந்த காலம். அதை துணிந்து இருப்பதில் உனக்குள் எந்த சந்தோஷமும் வேண்டாம். நான் இருக்கின்றேன். இந்த நிலைகள் ஒட்டுமொத்தமாக உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுமையாக உன்னை புரிய வைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்கும்படி என் குழந்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. அப்பா உனக்கே என்று தேடி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து நடந்து கொண்டு தெளிவான ஒரு மாற்றத்தை என் குழந்தை எப்பொழுதும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கிவிடும். நல்ல நேரத்தை நான் உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு புரிதலோடு தான் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். இந்த சாயப்பா சொல்வது எல்லாம் இனி வரும் காலங்களில் உனக்கு நிச்சயமாக என்னவென்று சரியாக தொடங்கிவிடும். உனக்கான மாற்றத்தை அது கட்டாயமாக உனக்கே சரியாக கொடுத்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் முன்னேறி வரும் ஒவ்வொரு புதிர்களும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். ஒரு விஷப்பாம்பு உன் வீட்டை நோக்கி தேடி வருகிறது என்றால் அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏதோ ஒரு விஷயம் நம்மை சுற்றி நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாம் உன் முன்னால் நடத்தி கொடுக்கின்றேனோ அவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ சரியான ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சரியான நிலையில் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த அப்பா சொன்ன விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. பெருமகிழ்ச்சியோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. பல சூழ்நிலைகளையும் பல சோதனைகளையும் கடந்து என் குழந்தை பல கஷ்டங்கள் எல்லாமே போதும். இனி உனக்கே என்று நான் உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள். உனக்காக நான் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ நல்ல நிலைப்பாட்டோடு எதிர்கொள். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் கடந்து உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட தயாராகு. எந்த வீட்டிற்கு
அதாவது உன் வீட்டிற்கு வரக்கூடிய விஷப்பாம்பு நிச்சயமாக அது ஒரு உயிரினம் கிடையாது. நான் உன் வீட்டை தேடி வருகின்ற கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு மனிதரை பற்றித்தான் இத்தனை நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இவர்கள் உன் வீட்டை தேடி வருவது உன் வீட்டில் ஒரு பேராபத்தை உருவாக்க, அதாவது வார்த்தைகளிலேயே விஷத்தை கக்கி ஒருவனுடைய மனதை நொறுக்குவதற்காகத்தான். உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவனுடைய மனதிலும் தேவையில்லாத விஷயங்களை புகுத்தி அவர்களின் மனதில் தேவையில்லாத கஷ்டங்களையும் கொண்டு வந்து கொடுத்து அவர்களை அதிகமாக காயப்படுத்த இவர்கள் துணிந்து விட்டார்கள். என் அன்பு குழந்தையே, அதிகமான தேவைகளை வேதனைகளை எல்லாம் கொடுக்க நினைத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது இந்த சாய் அப்பா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தில் பேசுகின்றவர்கள் வாய்தானே எதையும் பேசிவிட்டு சென்று விடுவார்கள். கேட்பது நம் காதுகள் அல்லவா? அதனால் இவர்களுடைய உண்மையான குணநலன்களை புரிந்து கொண்டு யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு என் குழந்தை ஒருபொழுதும் நீ கலங்கிவிடக்கூடாது. நீ கலங்க வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. உன்னுடைய நன்மைக்காக சொல்கின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.